வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம பொங்கலுக்கு வாங்கின காய்கறி எல்லாமே மீதமாயிடுச்சு கொஞ்சம். ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு சாம்பார். இது செப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன் நான். செப்பங்கிழங்கு ஒரு விசில் விட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் குழந்தான் இருக்கும். நம்ம அப்படியே பொறுமையாக வெயிட் போயிட்டு நம்ம ஒரு விசில் ஆஃப் பண்ணிட்டு இதுமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு டோஸ்ட் பண்ண வேண்டியது. அதை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இப்போ இந்த சாம்பார் காயெல்லாம் போட்டு எல்லாம் உள்ளே வச்சாச்சு. வாய்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஃபுல்லாக கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம மூடிட்டு இறக்குனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டால் டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். ஸோ இப்போ மூடிடலாம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி இதுமாரி நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு விசில் தான் விட்டுருக்கோம். ஒரு விசில் விட்டு நம்ம இதுமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, அப்புறம் எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். எல்லா மசாலா ஆட் பண்ணிட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா நல்லா அதை பரட்டிடலாம். பரட்டிட்டு நம்ம இப்போ வறுத்து வச்ச சேப்பங்கிழங்க நம்ம அதில் போட்டுடலாம். ஓகே, சேப்பங்கிழங்க நல்லா ஆட் பண்ணி வச்சு பரட்டிட்டு மூடி வச்சிடலாம். 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் அந்த மசாலா அந்த சேப்பங்கிழங்கோட சேரணும். தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எல்லா காயும் போட்ட சாம்பார் சூப்பராக இருக்குது. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மேலே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா வாசனையாக இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே விலாக் இதுதான். சாம்பார், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், அப்பளம் தான். ஓகே, பாய். தேங்க்யூ. கண்டிப்பாக பிடிச்சி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.